ஹாய் வணக்கங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து வந்தப்போ வந்து எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ என்னெல்லாம் ஐட்டம்ஸ் எனக்கு நான் ஆர்டர் போட்டு கிடைச்சது அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து இது காட்டி கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்கிட்ட இருந்தது வந்து 5 liters குக்கர் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது 10 liters நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி அதிகமாக செய்யறதுக்குள்ள குக்கரு. ஸோ ஒரே குக்கரில் தான் இது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 2 குக்கராக இருக்குது. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரே குக்கரில் இருக்கும் நான் வந்து லைக் ஒன்று வச்சுட்டு அதை வந்து செஞ்சுட்டு இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திருப்பி அதை கழுவிட்டு திருப்பி இன்னொன்று அதில் நான் என்ன செய்யணுமோ அதை நான் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுக்குள்ள இது இல்லை. ஸோ இது வந்து கடாய், இது நான்ஸ்டிக் இது. ஸோ இது வந்து எவ்வளோ லிட்டர்ஸ்ன்ட்டு எல்லாம் தெரியாது. இது 2.4 liters போட்டிருக்கு. ஸோ என்கிட்ட இருந்தது வந்து சின்ன கடாய் தான் இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதிலே நான் செஞ்சுட்டு இருந்தேன் நான். ஸோ எனக்கு பெருசாக கடாய் கிடைச்சிச்சு. ஸோ இனி வந்து சமையலெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறைய நடக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ள கடாய்க்குள்ள இதுதான் இது மூடி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சாப்பர். இது இனால்சாலேருந்து நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அது இப்போதான் எனக்கு இங்கே எடுத்துட்டு வரதுக்கு வழி கிடைச்சிச்சு. ஏன்னாக்கா நாங்கள் வரப்பெல்லாம் வந்து எவ்வளோ கேஜிஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ எதுவுமே எடுத்துகிட்டு வரதுக்கு முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி வரப்போ சூட்கேஸ் எம்டியாக வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சூட்கேஸில் வந்து எவ்வளோ என்னால் வந்து ஐட்டம்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ ஸோ அதெல்லாம் நான் பண்ணேன். இன்ஃபேக்ட் எல்லாம் இங்கே கிடைக்கிறது தான். பட் நம்ம தான் கொஞ்சம் அப்படி திராம்ஸ்லேயும் ருப்பீஸ்லேயும் இது பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு ருப்பீஸ் தான் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு இது 2 சூட்கேஸ் எம்டியாக தான் வருது, அவ்வளோ ஒன்றும் இது இல்லை அப்படின்னு ஐட்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ நானே யோசித்தது சரி அங்கத்துலேருந்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இது வந்து இனால்ஸ் அது மிஷினு. இது வந்து தான் அதோடைய இது கிரேட்டரோ சாப்பரோ எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நான் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சீக்கிரமாக வெங்காயம் எல்லாம் பிரியாணிக்கோ இல்லை நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க தயிர் பச்சடிக்கு பிரியாணிக்கு நீங்கள் இதில் வந்து சப்பாத்தி மாவு கூட பிசைஞ்சிக்கலாம். ப்ளஸ் வெஜிடேபிள்ஸ் சாப்பர் இது. அப்புறமா சாலட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. என்ன பிரச்சனைனாக்கா இதில் வந்து இந்த ப்ளக்கு பாயிண்ட்டு தான் பிரச்சனை. ஏன்னா இதோ நான் இங்கே இருக்கிற ப்ளக்குக்கும் இங்கே இருக்கிற இந்த பின்னுக்குமே நிறைய இது இருக்குது. ஸோ இதுவும் இங்கே இருக்கிற ப்ளக்கும் மேட்ச் ஆகாது. ஸோ நம்ம அடாப்டர் வச்சு தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு இது ஐட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டாண்டு. இது வந்து இங்கேயே கிடைக்கிது. பட் இருந்தாலுமே ஒரு ஹாபி எனக்கு. நான் வந்து நான் யூஸ்வலாக வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நான் இந்தியாவில் ஜெப்டோவில் நான் இங்கத்துலேருந்து ஆர்டர் போட்டு தர வச்சு இது அங்கே வர வச்சுட்டு வீட்டுக்கு பேக் பண்ணதாக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து இது வந்தெல்லாம் சீப்பு. ஸோ எடுத்துட்டு தான் வரணும், பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் இருக்குது. இங்கேயும் கிடைக்கிது. பட் என்ன சொல்கிறது
நமக்கு வந்து அங்கத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அங்கத்துலேருந்துன்ட்டு இல்லை, ஏன்னா அமௌண்ட் வேரியேஷன் இருந்தது தான் நான் இதெல்லாம் வந்து அங்கத்துலேருந்தே வாங்கிட்டு வர சொன்னது. ஸோ இது வந்து ரேக், இதுக்கு இந்த ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. நான் இன்னும் இது அன்பாக் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்ட் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டாண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னாக்கா 4 ரேக்ஸ் கிடைக்கும். இந்த 4 ரேக்ஸ் வந்து ஆனியனு, கார்லிக்கு, சின்ன வெங்காயம், பொட்டேட்டோ இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்குள்ள ஸ்டாண்டு தான் இது. ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வரைக்கும் நான் இங்கே வந்து துபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன் எப்படி நம்ம செட்டில் டவுன் ஆகணும், எப்படி எனக்குள்ள கிச்சன் வசதிகள் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ், இது வந்து செட் ஆஃப் 5 இது. ஸோ இது கூட நான் ஜெப்டோல ஆர்டர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வர சொன்னது. இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 நான் ஆர்டர் போட்டிருந்தேன் பாக்ஸஸில் மாத்திரம். பட் அதுலேயே நான் ஆர்டர் போட்டதுல கூட வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு செட்டு வந்து அங்கே வச்சுட்டு இது ஒரு செட்டு மாத்திரம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அடுத்தது இந்த மாதிரி பாக்ஸஸ், இதில் வந்து செட் ஆஃப் செட் ஆஃப் 6 இருக்கு இதுல. ஸோ இது வந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும். இதில் வந்து இந்த மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு, பிரியாணி மீன் தான் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, குழம்பு ஏதாச்சும் இதாகிடுச்சுனாக்கா அதில் போட்டு வைக்கிற மாதிரி இது பெருசு. மேபி இது வந்து அரிசிக்கோ இல்லை மாவுக்கோ அரைச்சி வச்சா ஆகும். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ இது கூட வந்து இது என்ன சொல்கிறது, ஏர் டைட். இது என்ன சொல்கிற, ஆயில் லீக் ஆகாது, இதில் வந்து விழுந்தாலும் ஒடியாது இது. ஸோ இதோடைய இது வந்து நல்ல குவாலிட்டி இது ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே நான் வந்து ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டேன். நான் இங்கே உட்காந்துட்டு என்கிட்ட அந்த ஆப் இருக்குது. ஸோ பிளிங்கிட் இருக்குது, ஜெப்டோ இருக்குது, அண்ட் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இருக்குது. ஸோ இந்த 3லேயோ என்னெல்லாம் ஐட்டம் எனக்கு வேணுமோ நான் இங்கத்துலேருந்தே உட்காந்து எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு தர வச்சுட்டு அங்கத்துலேருந்து எல்லாம் பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. நான் கடைக்கு போய் பார்த்து தேடி பார்த்து வாங்கணுன்ற ஒரு இது இல்லை. எல்லாமே குவாலிட்டி ஐட்டம்ஸ் தான் வந்து இந்த ஆப்பில் வந்து இது பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. நான் அங்கே இருந்தப்பவும் வாங்கி நான் பார்த்துருக்கேன் நான். பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் ஜஸ்ட் இந்த குக்கிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன் நான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஹோம் நீட்ஸ் நான் வாங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த சின்ன சின்ன இது இருக்கு இல்லைங்களா, பொடிங்கெல்லாம் போடுறதுக்கு. ஸோ இது வந்து 250 ml பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா கை தவறி கீழே விழுந்தாலும் ஒடியாது. இது ஏர் டைட்டு, ஆயில் லீக் ஆகாது, ஸ்பில் ஆகாது, எதனா நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து லைக் ட்ரை ஸ்பைசஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக பொரியல் மீன் தான் இதில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறமா அந்த மாதிரி கொஞ்சம் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதனா உரிச்சது அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். மீன் வெங்காயம் உரிச்சிட்டு மீன் இருந்தால் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு இது நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து செட் ஆஃப் வந்து 8 இது செட் ஆஃப் 12 கூட இருந்துச்சு. பட் நான் ஆர்டர் போட்டு அன்அவைலபிள்னு போட்டுட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாச்சு. இது கூட நான் 2 செட்டு வாங்கி வச்சிருந்தேன். பட் எடுத்துட்டு வரப்போ ஒரு செட்டு தான் கிடைச்சிச்சு எனக்கு. ஏன்னாக்கா 50 kg தாண்டிடுச்சு சுவிட்சஸில் வச்சப்போ நிறைய ஐட்டம்ஸ்லாம். ஸோ கிடைச்சதை மாத்திரம்
எவ்வளோ இது பண்ண முடியுமோ. ஏன்னா இது மிஞ்சி புளி, அப்புறமா தனியா பேக்கெட்டு, தனியா பவுடர் பண்ணி, ஜிப்லாக் கவரு, இதுவும் ஜிப்லாக் கவரும் நான் ஆர்டர் அங்கேயே போட்டேன், இங்கத்துலேருந்தே போட்டு. இதுவும் கிடைச்சி பொடிச்ச தனியாவை வந்து இதில் இது பண்ணி பேக் பண்ணி இதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி லைக் இன்னும் ஜெப்டோ, இந்த ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டு, பிளிங்கிட் ஆப் இதெல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே உட்காந்துட்டு நான் ஆர்டர் போட்டுட்டேன் நான். ஸோ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு இடத்துக்கு ரீச் ஆகாத ஒரு விஷயத்த வந்து ரீச் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது மனசுக்கு. எவ்வளோ நம்மளால இங்கே உட்காந்துட்டு யோசிக்கிறோம், எப்படி வாங்க சொல்றது, என்ன சொல்லி அனுப்புறது, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று வீடியோ கால் பண்ணணும், அவங்க நமக்கு வாங்குறவங்க நமக்கு வீடியோ கால் பண்ணி அது இப்படி காட்டு, கலரை காட்டு, இது எவ்வளோ எம்எல், அது எல்லாமே இங்கே வந்து இந்த ஆப்பில் வந்து நான் இது மார்க்கெட்டிங்கே பண்ணலை, என்னுடைய கன்வீனியன்ட் ஆஃப் ஷாப்பிங்கை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். இந்தியாவில் இருக்கிறவங்க இல்லை இங்கே இருக்கிறவங்க, இந்தியாவுக்கு போகிறீங்க, டைம் இல்லை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் அங்கே பக்கத்துலேயே இல்லை உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் வந்து அவங்களுடைய அட்ரஸை போட்டு நீங்கள் வந்து இங்கத்துலேருந்து எல்லாம் ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரு 2 days ட்ரிப்புக்கு போகிறீங்க. இங்கத்துலேருந்து ட்ரிப்புன்ட்டு எதனா அவசியத்துக்கு நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வரீங்க, பட் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கத்துலேருந்தே நீங்கள் வந்து ஜெப்டோலையோ பிளிங்கெட்லேயோ நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வச்சுட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் போய் ஜஸ்ட் அதை எடுத்து பேக் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். ஸோ ஈவன் பட்ஜெட் கூட ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம், அவ்வளோனா காஸ்ட்லி கிடையாது. ஸோ எல்லாமே இந்த ப்ரைஸ், இந்த ரேட்டெல்லாம் நான் சொன்னேன்னாக்கா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நேற்று காலையில் நான் போட்ட ஆர்டரு, நேற்று காலையிலேருந்தே போட்டேன், ஒரு 4-5 times நான் போட்டேன், யோசித்து போட்டு அது வந்து இங்கத்திய டைமுக்கு நான் 3 o'clock வரைக்கும் நான் போட்டுட்டே இருந்தேன். எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து நானே பார்த்து போட்டு எனக்கு எல்லா ஐட்டம்ஸும் அங்கே வந்து சேர்ந்துருச்சு. அங்கேருந்து பேக் பண்ணி நேற்று நைட்டே எனக்கு இது கிடைச்சிடுச்சு. நேற்று நைட்டு வந்து அரைவ் ஆகிட்ட பிறகு நேற்று நைட்டு ஒரு 1 o'clock 1:30 வரைக்கும் ஏர்போர்ட்டில் தான் இருந்தோம், இங்கே டெர்மினல் 3ல். ஸோ அப்படியே டைம் அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த டைம் அங்கே போய் உக்காந்து போகிறதே தெரியுது. எத்தனை பேர் வராங்க போகிறாங்க, எத்தனை வகையான ஜனங்கள் வராங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டே அப்படியே என்ன சொல்ற மனசுக்கு லைக் என்னாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கு ஏர்போர்ட்ல உட்காருன்ற பொழுது. ஸோ அது மாதிரி ஒரு இது பேட்ச் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டு போவாங்க இல்லையா, அப்போ அந்தந்த ஒரு பேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்டு ஜனங்க மக்கள் போகிறதும் வர்றதுமா இருக்கும். அப்படி கொஞ்சம் அப்படி பின்னாடிக்க சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே டியூட்டி ஃப்ரீ எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே எப்படி நீங்கள் வந்து ஒரு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கும். ஸோ எனக்கு என்னமோ அங்கே போயிட்டு நான் என்னை சுற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப லைக் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எட்டாத ஒரு விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி, அப்படி ஒரு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது. நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுது மனசுல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துச்சு எனக்கு. ப்ளஸ் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு இந்த நூடுல்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியன் ஐட்டம்ஸ், இதெல்லாம் சிங்கப்பூர் ஐட்டம்ஸ். ஸோ நூடுல்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறமா வந்து டார்க் சாக்லேட் வித் ஆல்மண்ட், இது வந்து சிங்கப்பூருக்கு தான், இதுவும் சாக்லேட்டு. அப்புறமா வந்து இது வந்து புனேலேருந்து, அங்கத்துலேருந்து ஒரு ரிலேஷன் வந்து ஒரு ரிலேட்டிவ், அவங்க வந்து இதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது,
பார்க்கறதுக்கு மைசூர் பாக்கு மாதிரி இருக்கு. ஸோ இதோடைய பேக்கிங் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இப்போ கேட்டிங்கன்னா இது ஒரு மைசூர் பாக்கு மாதிரி தான் இருக்கு. ஸோ இது கிடைச்சிச்சு எங்களுக்கு. யார் இது வந்து கிஃப்ட் பண்ணாங்களோ இந்த ஸ்வீட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது வந்து இந்த சிங்கப்பூர் டார்க் சாக்லேட் வித் ஆல்மண்ட். இது வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அன்பாக்சிங் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒருத்தவங்களுடைய பேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுடைய அந்த பேக்கிங் இது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கிங்கே பிரிக்கிறதுக்கு மனசு வராது. பிரித்தாலும் அந்த கவரை தூக்கி போட மனசு வராது. அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் அந்த பேக்கிங்கே. இந்த சாக்லேட்ஸ் இருக்கு. எவ்வளோ நான் அழகாக அதை இது பண்ணியிருக்காங்க. அந்த சாக்லேட்டில் இப்படி ஒரு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இது அந்த இது இருக்கும் தெரியுங்களா, அந்த சிங்கப்பூர் சிம்பிள் ஒன்று இருக்கும். அந்த லயன் ஃபேஸ் வித் ஃபிஷ் பாடி. இப்படி இருக்கு. ஸோ இது பார்த்தாலே நமக்கு சாப்பிட தோணாது. எவ்வளோ அழகா அதை இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. லயன் ஃபேஸ், இது ஃபிஷ் பாடி. இது ஸோ இது டார்க் சாக்லேட்டு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த சாக்லேட்ல ஆல்மண்ட வந்து பொடிச்சு போட்டிருக்காங்க. ஸோ கிரன்ச்சியா இருக்கு. டேஸ்ட் நல்லா டேஸ்ட். டார்க் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஏன்னா அது லைட்டா கசக்கும். அது அந்த மில்க் சாக்லேட் மாதிரி இருக்காது. ஸோ பட் எனக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப இஷ்டம். நல்லா டேஸ்ட் இது. யாராச்சும் சிங்கப்பூர்ல இருந்து இருக்கிறீங்கன்னா, சிங்கப்பூர் போயிருக்கீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. உங்க ஃபேமிலிக்கு நல்லா இருக்குது. இப்போ எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குதும், பெரிய விஷயம் இல்லை. இன்னும் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சமையல் நடக்குதோ இல்லையோ, சமையல் செய்கிறோமோ இல்லையோ, ஐட்டம்ஸ் எல்லாம் கண்ணு குளிர்ச்சியாக ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்து மன திருப்திக்கு எல்லாத்தையும் போட்டு ரப்பி அதை என்னாச்சும் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு டயர்ட் எடுத்து படுத்து தூங்கி வச்சுட்டு அப்புறமா சமையல் பார்த்துக்கலான்னு போவோம். அதுக்கப்புறம் இனிமேல்ட்டு சமைக்கணுமா அப்படின்றதோ யோசனை வரும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கிரேஸ். இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, மனசுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை வந்து வாங்குறது, அதை வாங்கி ஒரு 1 month 2 months செய்கிற வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ அது எல்லாருக்கும் நடக்கிறது தான், எனக்கும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துருவாங்க ஆர்டர் போட்டு. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, இந்தியாவிலேருந்து யாராச்சும் வராங்கன்னா கூட அவங்க அட்ரஸ்க்கு நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்து அந்த ஐட்டம்ஸ் அவங்க பேக் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி கூட நீங்கள் பண்ணிடலாம். ஸோ
இது நல்லா எனக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நேற்று காலையில் ஆர்டர் போட்டு நைட்டே எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்துருச்சு. ஸோ வெரி ஹாப்பி. இப்படியெல்லாம் ஒரு இது நமக்கு ஒரு கன்வீனியன்ட் ஷாப்பிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து குக்கிங் நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு குக்கிங் எதுவுமே போடுறதுக்கு இல்லை. ஏன்னாக்கா இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரித்து நான் காட்டணும்னு இருந்தேன். பட் இது இன்னைக்கு காமிச்சிருக்கேன். மேபி இதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டாண்டர்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாமே போட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி இந்த தனியா பற்றி உங்களுக்கு சொல்லணும். எப்பொழுதும் வீட்டில் வந்து மிளகா, தனியா, இந்த பெப்பரு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து சாம்பார் பவுடர் பண்ணவோ இல்லை தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கி வைப்பேன். வாங்கி வச்சா மறுநாளே மோடம் போட்டிருக்கோம், இல்லை வெயில் போயிட்டு இருக்கோம், இல்லை மழை வரும். ஸோ என்னுடைய லக்குக்கு எதுவுமே நடக்காது. ஸோ வாங்கி வைக்கிறது தான் விஷயமே. என்ன கேட்டா எல்லாத்தையும் நான் வாங்கி வைப்பேன். பட் எது ஒன்றுமே செய்கிற அளவுக்கு முடியாமல் போகும். அது 1 month ஆகி 1.5 மாதம் ஆகி அப்புறம் வெயில் வந்து கிடைச்ச வெயிலில் அந்த ஷீட்டு போட்டு எல்லாம் காய வச்சு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதை எடுத்துட்டு போய் பொடிக்க கொடுத்துட்டு திருப்பி அதை எடுத்துட்டு வந்து ஆற வச்சு அதை பேக் பண்ணி வைக்கிறது அதெல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது. ஸோ அதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் அதெல்லாம் நான் பண்ணுவேன். நான் அந்த இயர்லி ஒன்ஸும் அந்த ஏப்ரல் மே மாசத்தான் பண்ணுவேன். பட் அந்த டைமே நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் பண்ணுற டைமுக்கு தான் வெயிலே கம்மியாயிட்டு இருக்கும். மற்ற நேரத்தில் சுளிரும் வெயில் அடிக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு அவசியம் இருந்திருக்காது. ஸோ கல்லக்கண்டா நாயக்கானும், நாயக்கண்டா கல்லக்கானும் எனக்கு அது அந்த மாதிரி இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பண்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து தனியா வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டில் பார்த்துட்டு தனியாவை பொடிச்சு நான் பண்ணதான் இல்லையோ வீட்டில் அவங்களே தனியாவை வந்து பொடிச்சு அதை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இன்னும் தனியா பவுடர் இதே மாதிரி இன்னும் 2 பேக்கெட் இருக்கு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, சூட்கேஸ்லாம் 50 kgக்கு மேலே தாண்டியாச்சு. அதுக்கு மேலே இனி இந்த தனியாக சாப்பிட்டு முடிச்சா போதும் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு இதை எடுத்துட்டு வந்தாட்டோம். ஸோ அது நெக்ஸ்ட் ட்ரிப் யாராச்சும் போகிறாங்க அப்படின்னாக்க அவங்ககிட்ட கேட்டு அதை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. தேங்க்யூ.